உங்களது பலத்தை கனவசிக்க பற்றி பேச அழைக்கிறோம். ரத்தன சுக பேசணும். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வோர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்ற திருவள்ளுவரின் திருக்குறளுக்கு ஏற்ப உழவு செய்து உலகிற்கு உணவளித்த ஒரு சமூகம். எத்தனையோ கோயில்களில் முதல் மரியாதையும் பரிவட்டத்தையும் பெற்று வந்த ஒரு சமூகம். எத்தனையோ கல்வெட்டு ஆதாரங்களையும் சங்க இலக்கியங்களில் தங்களுடைய வாழ்வியலையும் பெற்றிருக்கின்ற ஒரு சமூகம். நாடோடிகளாக வாழ்ந்த மக்கள் மத்தியில் நிலையான வாழ்க்கையை வடிவமைத்து குடும்ப அரசாட்சி முறையை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஒரு சமூகம். இப்படி நம்முடைய சமூகத்தின் பெருமைகளை எவ்வளவோ நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். உலகில் உள்ள அனைத்து தமிழர்களையும் கடல்சார் ஆய்வாளர் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் ஆய்வு செய்யும் போது அவர்களுடைய அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய மல்லர் என்றும் தேவேந்திர குல வேளாளர்களை மட்டுமே தாங்கி இருக்கிறது என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட இந்த சமூகம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ பெருமைகள் நமக்கு இருந்தாலும் நாம் இன்றைக்கு அரசியல் அனாதைகளாக இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கென்று ஒரு அரசியல் தலைமை சரியாக இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு நாம் அரசியல் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வரலாறுகளை மட்டும் பேசிக் கொண்டிருக்க இது காலம் அல்ல. நம்முடைய நிலை என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெண்மணி படுகொலை, 44 பேர் உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். தாமிரபரணி படுகொலை, சிவகங்கை மாவட்டத்தில் உஞ்சனையில் 5 படுகொலை, அதுபோன்று ஐயா இமானுவேல் சேகரன் அவர்கள் படுகொலை, தியாகி எஸ்எம் என்று சொல்லக்கூடிய அரசியலில் இந்தியாவிலேயே முன்னோடியாக திகழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர் அவர் படுகொலை, தமிழ் தேசிய போராளி பசுபதி பாண்டியன் அவர்கள் படுகொலை. இது போன்று இந்த சமூகத்தில் எத்தனையோ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரையில் நம்மை எந்த சட்டம் பாதுகாக்கின்றது? எந்த காவல்துறை நம்மை பாதுகாக்கின்றது? பட்டியலில் இருப்பதால் நமக்கு மிகப்பெரிய சட்ட பாதுகாப்பு இருப்பதாக இன்றைக்கு எல்லோரும் பேசி வருகிறார்கள். ஒரு பாதுகாப்பும் நமக்கு கிடையாது. அப்படி அந்த சட்டம் நம்மளை பாதுகாத்திருந்தால் இன்று வரையில் இந்த சமூகம் மட்டும் ஏன் இத்தனை ஒடுக்குமுறைகளையும் இத்தனை படுகொலைகளையும் இத்தனை இழப்புகளையும் சந்தித்து வருகின்றது? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இழிவான சட்டவிரோதமான தொழிலை செய்து வந்த அந்த சாதியினர் எல்லாம் இன்றைக்கு மீசையை முறுக்கி கொண்டு அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆண்ட பரம்பரை என்று பேசி வருகிறார்கள். ஆனால் உலகுக்கே உழவு செய்து உணவளித்த ஒரு சமூகம், பண்பாடு கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு சமூகம் இன்றைக்கு அடிமையாக இருப்பதற்கு காரணம் என்ன? இத்தனை தாக்குதல்களையும் இத்தனை ஒடுக்குமுறைகளையும் இத்தனை படுகொலைகளையும் சந்திக்க வேண்டிய காரணம் என்ன? பட்டியலில் இருக்கின்ற ஒரே காரணம்தான். அவர்களுக்கெல்லாம் எந்த இடத்திலிருந்து நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிறார்கள்? அதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமூகம் பட்டியலில் இருப்பதால் அவனை விட நாம் குறைந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் என்று உளவியல் சிந்தனையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கிறவன் தான் அரசு அதிகாரிகளாகவும் அரசியல்வாதிகளாகவும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறான். அதன் விளைவுதான் நம்மை அரசியலாகவும் நம்மை மேலே வர விடுவதில்லை, அரசியல் தலைவர்களாகவும் அரசியல் கட்சியாகவும் நம்மை வளர விடுவதில்லை. நமக்கு இருக்கக்கூடிய அறிவு திறமை செயலை வைத்து நம்மை மதிப்பிடுவதில்லை. பட்டியல் சமூகம் என்ற ஒரே மதிப்பீடு மட்டும்தான் அவனிடத்தில் இருக்கிறது. அதை வைத்து